இந்த பெண் பிள்ளையுடைய முகம் எப்படி இருக்கும்னு யாருமே கண்டதில்லை, யாருமே கண்டதில்லை. சூரியன் உதிப்பதற்குள்ள ஆலயத்துக்குள்ள நுழைந்து விடுவாள், அப்புறம் இரவுல தான் வெளியே வருவாள். கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா? வெகு சீக்கிரத்துல கொடிய நோய் பிடித்து இந்த பிள்ளை இறந்து போகும். இந்த பிள்ளை இறந்து போகும். இந்த பிள்ளை இறப்பதற்கு முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு 6 வயசுள்ள பெண் பிள்ளை பிடிச்சிட்டு வருவாங்க. இன்னொரு 6 வயசுள்ள பெண் பிள்ளை பிடிச்சிட்டு வந்து அது மாதிரி அந்த அந்த மலைப்பாம்பின் ஆவிய உள்ள விட்டு உட்கார வைப்பாங்க. இப்ப பார்வோன் அப்பன் ஆனாலும் பார்வோன் தான், மகன் ஆனாலும் பார்வோன் தான், பேரன் ஆனாலும் பார்வோன் தான் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைக்கு எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் பேர் என்ன? பேர் என்ன? பிதியா. உள்ள இருக்கிறது என்ன ஆவி? மலைப்பாம்பின் ஆவி. யாருமே கண்டதில்லை, யாருமே கண்டதில்லை எப்படி இருக்கும்னு. ஏகப்பட்ட வருமானம், அவங்களுக்கு பயங்கர ஆதாயம், கொஞ்சம் கூட நஷ்டம் இல்லாம ஆதாயம் வந்துட்டே இருக்கு. பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு பிலிப்பிக்கு வந்தார். ஆவியானவரால் ஏவப்பட்டு பிலிப்பிக்கு வந்தார். ஒண்ணுமே செய்யல பவுல், ஒண்ணுமே செய்யல. என்ன பண்ணுவார் தெரியுமா? ஜெபம் பண்ணிட்டு ஆற்றங்கரை வரை போவார். ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் என்ன பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு ஆற்றங்கரை வரை போவார். அப்புறம் நடந்து ஜெபம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப வருவாரு. இப்ப இவங்க திரும்ப வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கோயிலுக்கு பக்கத்தோடு தான் நடந்து வரணும். அந்த கோயிலுக்கு பக்கத்தோடு தான் நடந்து வரணும். இதுவரை அந்த பெண் பிள்ளை யாரும் கண்டதில்லை, இதுவரை அந்த பெண் பிள்ளை வெளியே இறங்கினதும் இல்லை. 3 3-legged ஸ்டூல், 3 காலுள்ள செயர்ல உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிற பிள்ளையால பவுல் நடந்து போகும்போ உள்ள உட்கார முடியல. தப்புதான், தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஜெபிக்கிறவன், கவனிங்க, ஜெபிக்கிறவன் ரொம்ப சத்தம் போட தேவையில்லை, ஜெபிக்கிறவன் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்லை. ஜெபிக்கிறவன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தேசத்துல நடந்தாலே போதும், தேசத்துல நடந்தாலே போதும். அநேக ஆண்டுகளாய் தேசத்துல மறைந்திருந்து ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவிகள் உட்கார முடியாம செதற போவதென்று நம்புறவன்